பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: விதைத்தால் மட்டுமே அறுவடை உண்டு. ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருகம் பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவ மக்களே, கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்க இயற்கை பிரமாணங்களை வைத்து விளக்குகிறார். இயேசுவின் ஓமானங்களை பாருங்கள், அவருடைய எக்ஸாம்பிள் எல்லாம் பாருங்கள். காட்டு புஷ்பங்களை பார் என்று சொல்லுகிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தாம் படைத்த படைப்புகளிலிருந்து நம்மை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். இயற்கை பிரமாணம் எப்படி மாறாததோ அதுபோல ஆவிக்குரிய பிரமாணம் மாறாது. புவியீர்ப்பு விசை எப்படி மாறாததோ அதே போலத்தான் வாக்குகளை பிரமாணங்களோடு இணைத்து விட்டார். நாம் வாக்கை மட்டும் எடுக்கும்போது கூடவே பிரமாணம் ஒட்டி கொண்டு வரும். அதை நாம் மறக்க வேண்டாம். அதை வேண்டாம் என்று தள்ளிவிட முடியாது. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல விவசாயிக்கு தெரியும் விதைத்தால் மட்டுமே அறுவடை செய்ய முடியும் என்று. ஏற்ற காலத்தில் நிலத்தை பண்படுத்தி உழுது நிலத்தை பக்குவப்படுத்தி பின் விதைக்கிறான். நம்பிக்கையோடு விதைக்கிறான். அவனுக்கு தெரியும் எந்தெந்த பயிர் அறுவடைக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று. அதுவரை தமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, களை எடுக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், பயிரை பாதுகாக்கிறான். காலம் ஆனவுடன் அறுவடைக்கு தயாராகிறான். விதைக்கும் காலத்தில் சோம்பேறியாக தூங்கி கொண்டிருந்து விட்டு அல்லது விதைக்காமல் இருப்பதற்கு 1000 காரணங்கள் நொண்டிச்சாக்குகள் சொல்லிக்கொண்டு அசால்ட்டாக இருந்துவிட்டு அறுக்கும் காலத்தில் போனால் அவனுக்கு பிச்சை கூட கிடைக்காது என்கிறார். செய்ய வேண்டிய காலத்தில் செய்து முடிக்க வேண்டும். வீட்டில் நிலைமை சரியில்லை, பிரச்சனை என்று இதையெல்லாம் முன்வைத்து அந்தந்த காலத்தில் செய்யாவிட்டால் பின்னால் எத்தனை வருத்தப்பட்டாலும் ஒன்று நடக்காது. அந்த காலம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். வீட்டில் கணவன் சரியில்லை, பொருளாதார நிலை மோசம், உண்மைதான். இதையெல்லாம் சொல்லி பிள்ளைகளை படிக்க வைக்காவிட்டால், பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால், சபைக்கு ஒழுங்காக கூட்டிக் கொண்டு போகாவிட்டால், அவர்களுக்கு ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்காவிட்டால் பின்னால் இந்த சரியில்லை என்று சொன்னதெல்லாம் சரியாகிவிடும். அப்புறம் பிள்ளையை எப்படி படிக்க வைக்க முடியும்? எப்படி அவனை ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வர முடியும்? எப்படி அவனை கற்றுக்கொள்ள முடியும்? 5 விளையாது, 50 விளையவே விளையாது. இந்த காரியங்களை எல்லாம் விதைத்தலுக்கு சமம். ஒன்று காணக்கூடிய விதத்தில் விதைத்தல், இரண்டாவது காணக்கூடாத விதத்தில் விதைத்தல். இரண்டிற்கும் அமோக விளைச்சல் உண்டு, பலன் உண்டு. குடும்பத்தில் பொருளாதாரம் செழிக்க வேண்டுமானால் விதைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். உங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். விருந்து வைக்க வேண்டிய இடத்தில் ஒரு தண்ணியை கொடுங்கள். எனக்கே 1000 பிரச்சனை, எனக்கே போதில்லை, நானே கடன் வாங்கி கொண்டிருக்கிறேன் என்று உங்களையே எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வசதி வரட்டும், செய்கிறேன், கொடுக்கிறேன் என்றால் அதற்கு உங்களுக்கு வாய்ப்பே வராது. லூக்கா 21:23 ஒரு ஏழை விதவை போட்ட அந்த 2 காசு காணிக்கையே இயேசு மெச்சி கொண்டார். எல்லாரும் அவருடைய பரிபூரணத்திலிருந்து போட்டார். அது ஒன்று அவர்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. இவளோ தனக்கு உள்ளதை எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். விதைப்பதை ஒதுக்கிவிட்டு நமது வறுமையையும் ஏழ்மையும் பேசிக் கொண்டிருந்தால் அதை நம்ம விட்டு போகாது. எதை பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை மடியில் தூக்கிவிட்டு கொஞ்சிக் கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை விட்டு போகாது. விதைக்க வேண்டும். காணிக்கை செலுத்துதல், தசமபாகம் செலுத்துதல், ஏழை எளியவர்களுக்கு விருந்து வைக்க வேண்டாம், தாகத்திற்கு தண்ணீர் கொடுங்கள், அவர்களது ஆற்றாமை சொல்லும் போது செவிமடுத்து கேளுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். இதெல்லாம் விதைத்தல். ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். வேத வசனம் விதை. இதை மத்தேயு 13:4, லூக்கா 8 அதிகாரங்கள் அற்புதமாக இயேசு விளக்குகிறார். எல்லா அதிகாரத்தில் படியுங்கள். முன்னேற்றத்திற்கு, செழிப்பிற்கு, விருத்தியாவதற்கு உள்ள வசனங்களை எடுத்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்து அப்படியே ஆக போகிறேன் என்று உங்களை சிந்தனைகள் செழிப்பை காணுங்கள். இது விதைத்தல். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். மன்னித்தால் மட்டுமே மன்னிப்பை பெற முடியும். நீங்க எத்தனை காலம் தலைகீழா நடந்தாலும் ஒன்றும் நடக்காது. மன்னிக்க வேண்டும், தோண்டி மன்னிக்க வேண்டும். இது பிரமாணம். மற்றவர்கள் குற்றங்களை, தப்பிதங்களை பேசக்கூடாது, எடுக்காதீர்கள். அது நம்முடைய வேலை இல்லை. மற்றவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க, நான் சும்மா தான் அங்கே நின்றுகிட்டு இருந்தேன் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது தவறு. நீங்கள் சும்மா இருந்தாலும் அதற்கு உடன்பட்டீர்கள் என்பதாகும். வேண்டாததை விதைத்துள்ளீர்கள். சரீர சுகம் வேண்டுமா? மன்னியுங்கள். இதுவும் விதைப்புத்தான். ஆவிக்குரிய விதைப்பு காணாத விதைப்பு. பொறுத்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், ரோசத்தை சகித்துக் கொள்ளுதல். இதையெல்லாம் செய்யவே முடியாதுன்னா ஒன்று நடக்காது. நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். ரட்சிப்பு மட்டுமே இலவசம். அதற்கப்புறம் பொறுப்பாக நடக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, தெய்வ குடும்பத்தின் பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த பொறுப்பு வேண்டும். விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். நம்பிக்கையை காட்டுங்கள். நம்பிக்கையை பேச்சிலே காட்டுங்கள், செயலிலே காட்டுங்கள். இதுவும் விதைத்தல் தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லது நேரத்தை கொஞ்சம் எடுத்து வேதம் வாசியுங்கள், தியானியுங்கள், திரும்ப செய்யுங்கள். அதையே செய்யுங்கள். ஓட்டரைக்காடுமாறு அதையே செய்யுங்கள். விசுவாசம் பெருகும். விசுவாசம் மட்டுமே உங்களை உயர்த்த முடியும்.
இவைகளை எல்லாம் செய்து நாம் நீதிமானாக்கப்படவில்லை. நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டோம் இலவசமாக. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான் ஆக்கப்பட்ட பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் பொறுப்புள்ளவர்களாக நடக்க வேண்டும். அதுதான் விதைத்தல், நீர்ப்பாய்ச்சல். தேவனை தேடாமல், அவரிடம் பேசாமல், கீழ்ப்படுத்தி செயல்படாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் செய்வது விதைத்தல். காலையிலிருந்து இரவு வரை விசுவாசத்தோடு விதைத்துக் கொண்டே இருங்கள். நீங்க மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளின் விளைச்சலை, நீதியின் விளைச்சலை, விசுவாசத்தினால் உண்டாக அமோக விளைச்சலை அறுத்து கொண்டே இருப்பார்கள். செழிப்பிற்கு, மேன்மைக்கு, கனத்திற்கு வேற குறுக்கு வழி ஏதுமில்லை. ஆவியானவர் உங்களை நேர்வழியார் நடத்தி சம்பூர்ணம் அடைய செய்வாராக. சம்பூர்ணம் எதற்காக அடைய செய்கிறார்? நற்கிரிகள் செய்ய வேண்டும். எபேசியர் 2:10 படியுங்கள். அதாவது விதைப்பதற்கு விவசாயி என்ன பண்ணுகிறான்? அறுவடை செய்தவுடனே விதைத்தானியம் என்று எடுத்து வைத்து விடுகிறான். அப்புறம்தான் சாப்பிடுகிறான், விற்கிறான், எல்லாம் செய்கிறான். விதைக்க வேண்டும். அதற்காகத்தானே விதைத்தானியத்தை எடுத்து வைக்கிறான். நமக்கு பரிபூரணம் வரும் பொழுது விதைப்பதற்கு எடுத்து வைக்க வேண்டும். இது பிரமாணம், கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு தெரியாது என்று நீங்க சொல்ல முடியாது. ஜெபிக்கலாம். விதைப்பும் அறுப்பும் பிரமாணத்தின்படி. தகப்பனே, இன்றிலிருந்து விதைப்போம், ஏற்ற காலத்தில் பெரிய அறுவடையை காண்போம். வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தை பிரமாணம் ஒழியாது என்பதையும் கண்டோம். ஆவியானவர் எங்களை செழிப்பிற்கு நேராக நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.